தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரை உம்மை ஆராதிக்கின்றோம். மூவர் இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். இரண்டு கரங்களை உயர்த்தி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம கேள்வியோடு தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த கேள்வியானது நேற்று பயணம் செய்கின்ற பொழுது என்னையே நான் கேட்டுக்கொண்ட ஒரு கேள்வி. அதனால் இது குழந்தைகளுக்கு ஒரு வேளை ஓப்பன் டு ஆல், ஆனால் கண்டிப்பாக இது பிரிவுகள் நம்ம இணைந்து சிந்திப்போம். கோடி அற்புதர் புனித அந்தோணியார் இன்னைக்கு நம்முடைய பங்கிலிருந்து ஒருவர், ஃபாதர், எல்லா சுரூபத்தையும் நம்ம மாதத்தின் முதல் வியாழக்கிழமை நம்ம பங்கு பாதுகாவலுடைய சுரூபம் முன்னாடி வைக்கிறோம். முதல் வெள்ளிக்கிழமை இறையிறக்கத்தினுடைய சுரூபம் வைக்கிறோம். மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் பீடத்திற்கு முன்பாக வைப்பதற்கு ஒரு அந்தோணியாருடைய சுரூபம் எங்களுடைய குடும்பம் சார்பாக கொடுக்கலான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். நான் நல்ல ஒரு சுரூபமாக பார்க்கிறேன். ஒருவேளை அப்படி என்னுடைய கண்களுக்கு படுகின்ற பொழுது நம்ம அதை வாங்கி வைப்போம். அன்புக்குரியவர்களே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரோட சுரூபத்தை நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா? அந்தோணியோடைய சுரூபம் பார்த்துருக்கோம் இல்லையா? நிறைய பேர் இன்னைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் ஆலயத்திற்குள்ளே நற்கருணைநாதரை உயிரோடு இருக்கக்கூடிய உயிர்த்தெழுந்த மகிமையன் பிரசன்னத்தோடு விண்ணகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணை முன்னாடி நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, அவரோட பேசுகிறோமோ இல்லையோ, ஆனால் ஆலயத்துக்கு வெளியில் இருக்கிற அந்தோணியாரோட சுரூபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து நமக்கே தெரிஞ்ச பக்தி முயற்சிகளெல்லாம் நம்ம செய்கிறோம். சிந்தனை என்னன்னா, நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. பதில் யாராவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். அந்தோணியாருடைய கைகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? வேறு என்ன ஃபாதர் கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க? ஓகே, இறை வார்த்தை அவர் கையில் வச்சிருக்கிறாரு, பைபிள் கையில் வச்சுருக்கிறாரு, அல்லது ஆஃபீஸ் ஆஃப் த ரீடிங் கையில் வச்சுருக்காரு. அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ஒரு அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? ஓகே, குழந்தை இயேசுவா அவர் அந்த பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவா அவருடைய கரங்களில் தவழ வேண்டும்? இன்னும் எனக்கு பதில் கிடைக்கல. நான் கேள்வி ஆரம்பிச்சிருக்கேன் எனக்குள்ளார. ஏன் குழந்தை இயேசுவா ஆண்டவர் கைகளில்? பிரியமானவர்களே, நிறைய புனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய பாடுகள், தன்னுடைய காயங்கள், குறிப்பாக அந்த சிலுவையினுடைய பலு என்ன, எவ்வளோ நான் அந்த சிலுவையை சுமக்கின்ற பொழுது நான் வேதனை அடைந்தேன். நாம் வாழ்கின்ற இந்த நாட்களிலும் 2025 நம்முடைய பங்கிற்கு கூட ஒரு சகோதரர் வந்தார். இன்னைக்கு எத்தனையோ தனிப்பட்ட விதமான ப்ரைவேட் ரெவல்யூஷன்ஸ், இன்றும் கூட 5 காய வரங்கள் இல்லைங்களா? சில பேருடைய வாழ்க்கையில் அவர் தன்னை வெளிப்படுத்துவது காயங்களோடு வெளிப்படுத்துகிறார். சில பேருடைய வாழ்க்கையில் அந்த காயங்களையும் அவர் கொடுக்கிறார். புனித பியோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்தோணியாருக்கு ஏன் குழந்தை இயேசுவாக அவருடைய கரங்களில் அவர் தவழ்ந்தார்? நான் சிந்திக்கிறேன். விடை யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லலாம். ஏன் குழந்தை இயேசுவா? ஃபாதர், ஒருவேளை சிறுவன் இயேசுவான் தான் அவரால் தூக்கியிருக்க முடியாது அப்படின்னு குழந்தை இயேசுவா அவர் தவழ்ந்தாரா அவருடைய விவிலியத்தில்? நம்ம யோசனைக்கு விட்டு விடுகிறேன். அன்புக்குரிய குழந்தை செல்வங்களே, இன்னைக்கு நற்செய்தி பகுதி வாசிச்சோம். யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1லேருந்து அப்படியே வாசித்தோம். ஓகே, இப்போ இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்கு பதில் தெரியுமோ உங்களுக்கு ஒரு பரிசு. ஓகே, வானதூதர்கள் இங்கே இருக்கிறீங்க, கீழே இருக்கிறீங்க, குழந்தை செல்வங்கள், உங்களுக்கான கேள்வி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனாவது முறையாக தன்னுடைய திருத்தூதர்களுக்கு, சீடர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் தன்னை? பதில் தெரிஞ்சவங்க கை உயர்த்தணும், உடனே பதில். 3 முறை 3 பேர் கையை உயர்த்துறான். 3 பேருமே கரெக்டான பதில் சொல்லிட்டான். ஒரு முறை கை தட்டிடலாமா நம்முடைய வானதூதர்களுக்கு? கொஞ்சம் கூட நல்லா கைகளை உற்சாகமாக தட்டி. அன்புக்குரியவர்கள், இது 3வது முறையாக, அந்த 3 பேரையும் நோட் பண்ணிக்கோங்க சகோதரர் சார்ல்ஸ், அவங்க 3 பேருக்குமே பரிசு கொடுத்துருவோம். அன்புக்குரியவர்களே, 3வது முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
தன்னுடைய திருத்தூதர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போது திருமறைச்சுவடியிலிருந்து ஒரு கேள்வி. நிறைய பேர் வந்து இந்த ஆண்டு புதுநன்மை இருக்குமா, உறுதி பூசல் இருக்குமா அப்படின்னு சொல்லி அது புதிய பங்கு தந்தையோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 100ஆண்டு விழா என்பதனால கண்டிப்பாக இந்த புதுநன்மை உறுதி பூசல் கொடுப்பதற்கு நம்ம முயற்சி செய்வோம். அதுக்குரிய இந்த புதுநன்மை உறுதி பூசல் பெறக்கூடிய நபர்கள் ஒரு 10 பேருக்கு மேலே வேணும். அதாவது உறுதி பூசல் ப்ளஸ் புதுநன்மையெல்லாம் சேர்த்து அப்போ நம்ம 1000 நம்ம பேசலாம். அதனால் அன்பு பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு ஒரு 9-10 வயசு இருந்துச்சுன்னா நீங்கள் போஸ்ட்போன் பண்ண வேண்டாம், ரெண்டுமே சேர்த்து கொடுக்குறோன்னு திவ்ய நற்கருணை என்கின்ற அருட்சானத்தை உடனே கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்க. அதற்கான தயாரிப்பு. இப்போது நம்ம பெரியவங்க எல்லாமே பழைய அந்த சின்ன குறிப்பிடத்தில் இப்படி ஒரு கேள்வி இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்த பின்னாடி 40 நாட்கள் அவர் இந்த பூமியில் இருந்தார் இல்லையா? அந்த 40 நாட்களும் அவர் என்ன செய்து கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். பழைய மொழிபெயர்ப்புலேருந்து நீங்கள் சொன்னாலும் சரி, புதிய மொழிபெயர்ப்பு திருமறைச்சுவடியிலேருந்து சொன்னாலும் சரி, சின்ன குறிப்பிடத்துலேருந்து பதில் சொன்னாலும் சரி, புதிய மொழிபெயர்ப்புலேருந்து சொன்னாலும் சரி, அந்த 40 நாட்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டு வந்தார்? என்னங்க சின்ன குறிப்பிட மறந்துருச்சா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த உலகத்தில் தங்கி வாழ்ந்தார். இந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 40 நாட்களும் அவர் என்ன செய்து கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகே, நான் தொடங்கி விடுறேன். அநேக தடவை தன்னுடைய திருத்தூதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி பழைய வார்த்தையில் வேத சத்தியங்களில் ஸ்திரப்படுத்தி வந்தார் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னன்னா, திடப்படுத்தி வந்தார். திருத்தூதர்களுக்கு அநேக தடவை தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய வேத சத்தியங்களில் அவர்களை வந்து திடப்படுத்தி வந்தார். அன்புக்குரியவர்களை, இப்போ ஓப்பனால் இன்னைக்கு வந்து இந்த மறைவுரையானது இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் மேபி வந்து வார நாட்களில் வந்தவங்களுக்கு கொஞ்சம் பழைய செய்தியாக இருக்கலாம், ஆனால் அதில் கொஞ்சம் புதிய செய்தியும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இது ஒரு கேள்வியின் பதிலாகவே இந்த இறை வார்த்தையினுடைய பகிர்வு இருக்கும். இப்போ விவிலியத்தினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் நம்ம பார்க்குறோம், சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் இருக்காது. இப்போ இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள்ட நாம் அதை உணர்ந்திருப்போம். ஒருவேளை நம்ம மருத்துவமனையில் எனக்கு யாருமே தெரிலையே, எனக்கு உதவி எங்கேருந்து வரும்? திருப்பாடல் 121 இறைவார்த்தை 1, ஆண்டவரே நான் என்னுடைய கண்களை வந்து மலையாகி உண்மை நோக்கி தான் உயர்த்திருக்கிறேன், எனக்கு உதவி எங்கேருந்து வரும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கின்ற பொழுது ஒருத்தர் வருவார். நானும் டிவைன் நகர் பங்கு தான், நானும் இந்த மருத்துவமனையில் தான் வேலை செய்கிறேன், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நான் செய்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவி வந்திருக்கா? அனுபவிச்சிருக்கீங்களா? இப்போ காவல்துறையில் சில பிரச்சனை, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது அப்படி காவல்துறையில் நம்ம ஒரு 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 காரியம் நமக்கு ஆக வேண்டியிருக்கிறது, ஒரு பிரச்சனைக்காக நம்ம அங்கே போகிறோம், யாருமே நமக்கு தெரிஞ்சிருக்காது, ஆண்டவரே நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பார்த்தா ஒரு காவல்துறை நண்பர் நமக்காக வேண்டியிருப்பார். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது உதாரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் இன்னைக்கு திருமுழுக்கு வாழ்க்கை முறை, புதிய திருமுழுக்கு வாழ்க்கை முறையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சகோதரர் கில்பர்ட் ஃபாதர் சின்னராவ் அவரை பற்றி உங்களுக்கு நிறைய பகிர்வுகள், ஒருவேளை அவங்களோடு கூடி வாழ்தல் அப்படின்ற அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய தலைமை என்ன சொல்கிறாங்களோ, நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு அப்படியே போகிறாங்க. யாரை நம்பி போகிறாங்க? ஆண்டவரை நம்பி போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அவங்களுக்கு வேலை கொடுப்பதற்காக வேண்டி அங்கே ஒரு கம்பெனி ரெடியாக இருக்குது, வீடு கொடுக்கற வேண்டி கம்பெனி ரெடி, அந்த வீடானது அங்கே ரெடியாக இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே, இதுபோல் ஆண்டவரை நாம் நம்பி இருக்கின்ற பொழுது வெறும் உணவு மட்டுமல்ல, வெறும் தண்ணீர் மட்டுமல்ல, வெறும் வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, வெறும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம், எல்லா காரியங்களையும் யாராவது ஒரு வழியாக ஆண்டவர் நமக்கு அந்த இடத்துல அங்கே வச்சிருப்பார். இப்போ விவிலியத்தினுடைய பின்னணியில் நம்ம ஆண்டவர் நேரடியாக அல்லது தன்னுடைய உறவுகளை அனுப்பி தன்னுடைய அபிஷேகமிக்க நபர்களுக்கு என்னென்ன உதவிகளை செஞ்சார் நான் சும்மா தொடங்கி விடுறேன். அன்புக்குரியவர்களே, நம்ம இறை வாக்கினர் அவருக்கு உணவு இல்லை, அப்போ அவருக்கு உணவு கொடுக்கறதுக்காக சாரிபாத்தில் இருக்கிற ஒரு கைம்பெண், ஒரு விதவை பெண்ணுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இது மாதிரி
என்னுடைய மகன் ஒருத்தன் வருவான், அவனுக்கு நீ வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாரு. இதுபோல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? விவிலியத்தினுடைய பின்னணியில் ஆண்டவர் யார் யாருக்கு எங்கெங்கெல்லாம் உணவு கொடுத்தாரு, என்னென்னலாம் அவர் செஞ்சார் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஓகே, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் மீனையும் பலுகி எல்லாருக்கும் உணவாக கொடுத்தார். நான் கேட்குறது பழைய ஏற்பாட்டிலேருந்து ஏதாவது 1 or 2 இன்சிடென்ட்ஸ்? காகத்தின் வழியாக இது வந்து நம்முடைய குழந்தை செல்வங்கள். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காக்கா வழியாக உணவு கொடுத்தா, இப்போ காக்கா உணவு எப்படி எடுத்துகிட்டு வரோம்? காக்கா வடையை எடுத்துகிட்டு வர கதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். காக்கா வாயிலிருந்து வரக்கூடிய அந்த உணவை நம்ம சாப்பிடுவோமா? மேலே பார்த்தாலே கடுப்பாகுது, எப்படா நம்ம மேலே. இப்போது இந்த பயணம் செய்யும்போது ஒரு டீ குடிக்கலான்னு அப்படி டீ குடிக்க போனேன், திரும்பி பார்த்தா பின்னாடி காக்கா மேலேருந்து என்னை அன்பு செய்தனுடைய அடையாளம். அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன் அன்புக்குரியவர்களே, காக்கா வழியாக உணவு கொடுக்கின்ற பொழுது இந்த இறைவாக்கினர் ஆண்டவர் பார்த்து கேட்டிருக்க முடியாது, நாங்கள் ஆண்டவர் காக்கா வழியாக எனக்கு உணவு கொடுக்குறீங்களே, இதை நான் எப்படி சாப்பிடுவேன்? சரி, காக்கா வழியாக உணவு கொடுத்த அந்த அனுபவம். அப்புறம் வானதூதர்கள் வழியாக ஆண்டவர் உணவு கொடுத்துருக்காரா? வானதூதர்கள் வழியாக தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் உணவு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் விவிலியத்தில் இருக்கு, கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்க அன்புக்குரியவர்களே. அப்படி நிறைய காரியங்கள். வெறும் உணவு மட்டும்தான் கொடுத்தாரா? இல்லை. உடல் சுகத்தை கொடுத்தாரு. உணவை கொடுத்தாரு. திருமணத்திற்கு அங்கே ஆண்கள் பெண்களை வந்து, நீங்கள் நேற்று கூட ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணுறாங்க, ஃபாதர் இதுபோல் என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல மணப்பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நான் ஜெபிக்கிறேன், அதுபோல் யாராவது இருந்தால் உங்களுக்கு அந்த தகவலை கொடுக்குறேன். இன்றைக்கி திருமண வயதில் சரியான தகுந்த துணையை வேண்டும் என்பதற்காக நம்ம மேரேஜ் பீரோலெல்லாம் போய் எழுதி வச்சுட்டு வர்றோம். ஆண்டவர் இன்னைக்கு வந்து தகுந்த மணப்பெண்ணை, தகுந்த மணமகனை கொடுத்துருக்கிறாரு. அப்படி விவிலியம் முழுவதும் யார் யாரெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பயப்பட்டு ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்கிறோமோ, நம்முடைய தேவைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள் என்னவோ அதை ஆண்டவர் கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி தெரியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு எப்படிப்பட்ட நபராக தெரியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? வேகமாக கொஞ்சம். இப்போ நான் உதாரணம் சொல்லிடுறேன், அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வேணும் அப்படின்னு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசருக்கெல்லாம் அரசர், அவர் ராஜாதி ராஜா இல்லைங்களா அப்படின்னு ஒரு இமேஜ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குறாங்க. அதுபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? டு பி ஸ்பெசிஃபிக்கா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசருக்கெல்லாம் அரசர் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் அங்கே வைக்கிறாங்க. வேற என்னென்ன இமேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? யோசிக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன, இப்போ பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் மேலே கடவுளின் மகன்னு குற்றச்சாட்டு வச்சாங்களா? தச்சர் மகன்னு சொன்னாங்க. அவர் தெரியாதா அவர் தச்சர் மகனுங்க அப்படின்னா என்ன? கார்பெண்டர் பையன் அப்படி நம்முடைய உறவுகளை வந்து இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சண்டையில் வந்து ஜாதி பேரை சொல்லி திட்டுறாங்க இல்லையா? அதுபோல் அவர் என்ன சொல்கிறாங்க? தச்சன் மகன், அவர் தெரியாதா நமக்கு? அதுபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னென்னலாம் சொன்னாங்க? சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் அவர் என்ன சொல்கிறது, அந்த 2 மீன்களையும் பழுகின்ற பொழுது மக்கள் என்ன சொன்னாங்க? இவர் தான் மெஸ்ஸியா, இவர் தான் யூத மக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி பார்க்குறோம்? அவர் ஒரு தச்சன் மகனாக பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீனவராக இருப்பாரோ? எப்படி அவருக்கு வந்து வலப்புறத்தில் போடுங்க உங்களுக்கு வந்து மீன் கிடைக்கும்னு எப்படி சொல்கிறாரு? அவர் பிறந்த அவருடைய அப்பா வந்து ஒரு கார்பெண்டரு, அவருடைய அந்த டெக்னிக்ஸை தான் அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ ஒரு கார்பெண்டருடைய மகன் அப்படின்னு சொல்லும் போது தந்தை சூசைப்பரோடு இணைந்து இவர் என்ன வேலை செஞ்சிருப்பாரு? கார்பெண்டரி ஒர்க்கு தான் செஞ்சிருப்பாரு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அங்கே மீன் தொழிலில், மீன் பிடிக்கக்கூடிய தொழிலில் அன்புக்குரிய சகோதர சகோதரி இவங்கெல்லாம் வந்து PhD வாங்கினவங்க. யார்? புனித பேதுரு, அவரோடு மீன் பிடிக்க போனவங்க எல்லாம் PhD வாங்கினவங்க. அவங்களுக்கு போய் இவர் சொல்கிறாரு, வலப்புறத்தில் போடுங்கப்பா உங்களுக்கு மீன் கிடைக்கணும். எவ்வளோ மீனுங்க கிடச்சிது?
153 மீன்கள் கிடைத்தது. பிரைசலான் பிரைசலான். அப்போ ஒருவேளை இவர் ஒரு அரசியல், இப்போ நம்ம பிரசாந்த் கிஷோரை சொல்கிறோம்ல, நீங்கள் அவர் எந்த பக்கம் ஒரு என்ன அரசியல் விமர்சனம் கொடுக்குறாரோ அந்த கட்சி ஜெயிச்சிருது அப்படின்னு. மீனவர்களுக்கே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பக்கம் வலை போடுப்பா, அவனுக்கு மீன் நிறைய கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எத்தனை கணவன்மார்கள் உங்களுக்கு சமைக்க தெரியும்? கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். கணவன்மார்கள் எத்தனை பேருக்கு சமைக்க தெரியும்? எத்தனை பேர் சமைச்சிருக்கீங்க? மனைவிமார் அப்படியே கொஞ்சம் பாருங்கள், அவங்க சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு. இவங்க சொல்கிறது உண்மைதானான்னு பாருங்கள். டீ வச்சு கொடுத்ததெல்லாம் கணக்கில் வராது, நீங்கள் சமைச்சிருக்கணும். எத்தனை கணவன்மார்கள் நீங்கள் சமைச்சிருக்கிறீங்க? நீங்கள் பேச்சுலராக இருக்கும் போது இல்லை, உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்துருக்கணும். எத்தனை கணவன்மார் கை உயர்த்துங்க. இப்போ நீங்கள் கை கீழே போட்டுருங்க. நீ வரக்கூடிய காலங்களில் இந்த வளர் இளம் பருவத்தினரும் இளைஞர்கள் இளம்பெண்களும் சமைக்க கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு சமைக்க வராது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு செஃப்பாக நம்ம பார்த்துருக்குறோமா? ஒரு சமயக்காரராக நம்ம பார்த்துருக்குறோமா? இந்த 3ஆம் முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் எப்படி அவர் அப்பியர் ஆகிறார்னா, ஒரு சமயக்காரரா, ஒரு சமைக்கிறவரா, ஒரு செஃப்பாக அவர் தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு முதல் முறையாக இங்கே டிவைன் நகரில் இருக்கிறவனை பிரசன்ன முன்பாக எத்தனையோ முறை இந்த இறை விளையத்தை நான் வாசிருக்கிறேன். அன்புக்குரியவர்களை, முதல் முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 3 ஆண்டுகளில் கூட திருத்தூதர்களோடு அவர் வாழ்ந்த நாட்களில், சீடர்களோடு வாழ்ந்த நாட்களில் அவர் அங்கே உணவு சமைச்சு கொடுத்தாரான்னு தெரில. ஆனால் உயிர் தெழுந்த பின்பு 3ஆவது முறையாக அவர் எவ்வளவு இறங்கி வேலை செய்கிறார்னா, தன் திருத்தூதர்களுக்கும் தன் சீடர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தி வேத சத்தியங்களில் அவரை திடப்படுத்த வேண்டும் என்பதற்காக சமயக்காரனாக கூட, செஃப்பாக கூட இறங்கிட்டார். அப்படின்னா பாருங்க, அவர் திருத்தூதர்கள் மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன சொல்கிறது, சில பேருடைய வாழ்க்கையில் உணவு தான் அவர்களுடைய தெய்வம் அப்படின்றாங்க. உணவு தான் அவர்களுடைய தெய்வம், வயிறே அவர்களுடைய தெய்வம் அப்படின்லாம் இன்றைக்கி நிறைய இன்றைக்கி எபிக்யூரியனிசம்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். ஈட், ட்ரிங்க் அண்ட் மேக் மெரி. இப்போ ஃபாதர் சுந்தர் வரும்போது அந்த போசன பிரியத்தை பற்றிலாம் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்கு, தன்னுடைய திருத்தூதர்களுக்கு, தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு அவங்க போய் ரொம்ப டயர்டாக இரவு முழுவதும் பாடுபட்டு உழைச்சி வர்றாங்க. எதற்காக? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, 3 வருஷமா உணவுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அவர்களுக்கும் பிரச்சனை கிடையாது, அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் உணவை குறித்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பார்த்து கொண்டார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பிற்பாடு அவரை கொண்டுட்டாங்க, அவ்வளோதான். ஏன் இன்னைக்கு சீமோன் பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு? ஏன் சொல்கிறாரு? சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? இதுவரையும் ஆண்டவர் இயேசு பார்த்துக்கிட்டாரு. இனிமேல் என்ன பண்ணுறது? உணவுக்கு என்ன பண்ணுறது? நான் மீன் பிடிக்க போகிறேன், நம்மளை எப்படி பராமரிக்கிறது? நான் வேலை செய்ய போகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கூட இருந்த எல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க? நாங்களும் வர்றோம், எங்களுக்கும் வேலை, வேறு எந்த வேலையும் தெரியாது, எங்களுக்கு மீன் பிடிக்கிறத விட்டால் எங்களுக்கு வேறு வேலை தெரியாது, மீன் பிடிக்க போகிறாங்க. ஏதாவது கிடச்சிதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்குன்னு எனக்குன்னு ஒரு அழைப்பு ஆண்டவர் நம்ம கொடுக்குறாருனா, அதனால தான் இன்றைக்கி பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு வேலை உண்மையாலுமே ஒரு இறை அழைத்தல் ஒரு குருவானவருக்கு இருக்கிறது, உண்மையாலுமே ஒரு இறை அழைத்தல் ஒரு சகோதரிக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த இறை அழைத்தல் பாதையில் அவங்க பயணிக்கிறாங்க. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவங்க விட்டுட்டு போகின்ற பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் அவங்க ப்ராக்ரஸ் ஆக முடியல. நான் சொல்கிறது உண்மையான இறை அழைத்தல் பெற்றுக்கொண்டவர்கள், உண்மையான இறை அழைத்தல் பெற்றுக்கொண்டவர்கள். ஆகவே தான் மிக அழகாக சொல்ல, நோ டர்னிங் பேக். கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது. ஏன் சொல்றாரு? உண்மையான உனக்கு இறை அழைத்தல் இருக்கிறது என்று சொன்னால், நீ எவ்வளவுதான் அந்த இறை அழைத்தலை விட்டு வெளியில போய் உழைச்சாலும் கூட உனக்கு அது ஒண்ணுமே கிடைக்காது. இன்னைக்கு பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வருஷமா இவங்களை ஃபார்ம் பண்றாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க இறந்து அவர் உயிர் தெழுந்து விட்டார், 2 முறை தன்னை காட்சியிலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி தெரிந்த பின்னாடி கூட என்ன பண்றாங்க? உணவு வேணுமே, பராமரிக்கிறது ஒண்ணுமே இல்லையே, மீன் பிடிக்க போயிட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப இன்னைக்கு இறை விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம், விடுத்த அழைப்பையும் கொடுத்த வரங்களையும் ஆண்டவர் திரும்ப பெற்றுக்கொள்வதே கிடையாது. யாரு என்ன நினைச்சாலும் சரி, விடுத்த அழைப்பையும்
கொடுத்த வரங்களையும் ஆண்டவர் திரும்ப பெற்றுக்கொள்வதே கிடையாது. அப்போ இன்னைக்கு உணவுக்காக வேண்டி என்ன பண்றாங்க, தன்னுடைய குழந்தைகளை, தன் மனைவியை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி மீன் பிடிக்க போறாங்க. ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவரே சொல்றாரு, கமன் வலப்பக்கம் போடுங்க. எவ்வளோ மீன் கிடைக்குது? 153 மீன்கள். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஒசூர் பகுதிக்கு வந்து, டிவைன் நகர் பகுதிக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. சில பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள். அப்போ நீங்கள் பரிசோதனை செஞ்சு பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லியிருப்பார், வலப்புறம் மீன் பிடிங்க, வலைய போடுங்க. சில நேரங்கள் உங்கள் மனைவி வழியாக செஞ்சுருப்பார், மனைவி வழியாக சொல்லியிருப்பார். சில நேரங்கள் உங்கள் கணவன் வழியாக சொல்லியிருப்பார். சில நேரங்கள் உங்கள் அம்மா வழியாக சொல்லியிருப்பார். சில நேரங்கள் உங்கள் அப்பா வழியாக சொல்லியிருப்பார். சில நேரம் குருக்கள் வழியாக சொல்லியிருப்பார், இந்த பிஸ்னஸை பண்ணுங்க, இந்த பக்கம் படிக்க போங்க, இந்த இடத்துல நிலம் வாங்குங்க, இந்த இடத்துல இந்த காரியம் பண்ணுங்க. நற்கண்ட முன்னாடி உட்காரும் போது, விவிலியம் வாசிக்கின்ற பொழுது இந்த மாதிரி குரல்கள் வந்திருக்கும். நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீங்க. அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முயற்சி பண்ணுகின்ற பொழுது, இப்போ மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு பேதுரு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 முறை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன் அனுபவத்தை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட, ஆண்டவரே நான் மீன் பிடிக்க போட்டுமா, என்ன பண்ணுறது, எனக்கு உணவில்லை, என் மனைவிக்கு உணவில்லை, என் குழந்தைகளுக்கு உணவில்லை, இங்கே இருக்கக்கூடிய திருத்தூதர்களுக்கு உணவில்லை, என்ன செய்கிறது? ஏன்னா ஒன்றுமே சேர்த்து வைக்கல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, ஓகே அவர் வழி காமிச்சிட்டாரு. அங்கே 153 மீன்கள் இருந்துச்சு. இவர் ஒன்று தான் பண்ணுறாரு. அந்த 153 மீன்கள்லேருந்து கொஞ்சம் மீன் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. ஆனால் அதை பயன்படுத்தலை. இவங்க வருவதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வார்த்தையில், நம்ம இப்போ நேரம் இல்லை அதனால் நான் வேகமாக சொல்லிடுறேன். அன்புக்குரியவர்களே, அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அப்பம் வச்சிருக்கிறாரு. அவர் கறி மூட்டி அவர் மீன் ஃப்ரை பண்ணுறாரு. ஃப்ரை பண்ணி வாங்க சாப்பிடலாம். ஒரு இறை வார்த்தை ஒரே ஒரு குழந்தைகளுக்காக வேண்டி வாசிடுவோமா? யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசிடுவோமா? பிள்ளைங்க அப்படியே சோர்ந்து போய் வருகின்ற போது, உணவுக்காக நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு உணவு கொடுத்தார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார், இனிமேல் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கும் போது, அன்புக்குரியவர்களே, அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் அங்கே உணவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கூப்பிடுறாரு. வாசிப்போம் இறை வார்த்தை. யோவான் 21வது அதிகாரம் 12வது வசனம். அன்பு பாருங்க அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம பசியாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு சமயக்காரரா, ஒரு அம்மாவை போல, ஒரு அப்பாவை போல, ஒரு நம்மை அதிகமாக அன்பு செய்யக்கூடிய உறவுகளைப் போல அங்கே உணவு தயாரித்து, அதுவும் வெஜிடேரியன் உணவுலாம் கிடையாது. வெஜிடேரியன் உணவா? நான் வெஜிடேரியன். மிக மிக ஆரோக்கியமான உணவு. இன்றைக்கி மீன் தான் வந்து மிக ஆரோக்கியமான உணவுன்னு சொல்கிறாங்க. அதில் கூட அந்த தலை ரொம்ப முக்கியமான பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. முன்னாள் கும்போகன பிஷப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மீன் தலை அவர் ரொம்ப, அப்போ மீன் தலை சாப்பிட்றவங்க நல்ல ஞானமிக்கவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய சொல்கிறாங்க. எவ்ரிடே டேக் 1 ஃபிஷ், உங்களோட வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு. ஆரோக்கியமான உணவு ஆண்டவர் கொடுக்குறாரு. அன்புக்குரியவர்களே, இப்போது ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சமயக்காரரை போல இன்றைக்கி நம்ம தன்னுடைய திருத்தூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தணும்? அந்தோனியாருக்கு குழந்தையாக, மற்ற நபர்களுக்கெல்லாம் காயங்களோடு கூட ஏன் தன் திருத்தூதர்களுக்கு ஒரு சமயக்காரரை வெளிப்படுத்தணும்? பிரியமானவர்களே, ஒரே ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம உணவு கொடுத்தவங்களை நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? சாதாரண மொழி நடையில், உங்கள் உப்பை தின்னு கம்ப்ளீட் பண்ணுங்க, உங்கள் உப்பை தின்னு வளர்ந்த நான் எப்படிங்க உங்களுக்கு துரோகம் பண்ண முடியும்? நீ நிறைய பேர் நம்ம உப்பு சாப்பிட்டு நமக்கே துரோகம் பண்ணுறான், அது வேறு விஷயம். பிரைஸ் தி லார்ட். நம்ம உப்பு சாப்பிட்றதும் நமக்கு துரோகம் பண்ணுறான், அது வேறு விஷயம். ஆனால் வழக்கத்தில் என்ன சொல்லுவோம்? உங்கள் உப்பை தின்னு வளர்ந்த நான் எப்படிங்க உங்களுக்கு துரோகம் பண்ண முடியும்? என் அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு உணவு தான் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீன் ஃப்ரை பண்ணி அந்த அப்பத்தோடு கூட அந்த திருத்தூதர்களுக்கு உணவு கொடுத்தார். இப்போ சிந்தனை என்னன்னா, திரும்ப பேதுருவோ திருத்தூதர்களோ சீடர்களோ நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னு எங்கேயாவது போனாங்களா? அப்படி ஏதாவது பைபிள் ஏதாவது இருக்கா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு செஃப்பா, ஒரு சமயக்காரரா தன் திருத்தூதர்களுக்கு ஒரே ஒரு வேளை உணவு கொடுக்குறாரு? வாடா என் கையால் சாப்பிடு. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு
கல்வாரி திருப்பலியில், இன்னைக்கு திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி வர்றாரு? உணவாக, ஆன்மீக உணவாக, நம்முடைய உடலுக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய ஆன்மாவுக்கும் ஒரு ஆன்மீக உணவாக ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள வர்றாரு. அதனால தான் இன்னைக்கு திருப்பலிக்குள்ள அன்புக்குரியவர்களே, நான் முழுமையாக அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். திருப்பலியை முழுமையாக ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நற்கருணைநாதரோடு எனக்குள்ள அந்த உறவுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு நம்ம அவரை விட்டு வேற எங்கேயும் எனக்கு காசு வேணும், எனக்கு பதவி வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு போகவே மாட்டோம். இதற்கு மிக அற்புதமான ஒரு சாட்சி. ஒருவேளை அன்புக்குரியவர்களே, நான் ஒரு பதவியில் இருக்கின்ற பொழுது, நான் ஒரு பணக்காரனாக இருக்கின்ற பொழுது, நான் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கும்போது நம்ம கூட நிற்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு திருத்தூதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதை குறித்து பெருமைப்படுகிறார்கள் என்று ஒரே ஒரு இறைவார்த்தையை வாசிடுவோம். இந்த இறைவார்த்தையை வாசித்து நம்ம திருப்பலிக்குள்ள கடந்து செல்வோம். திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் 41வது வசனம். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது போல நம்மளால வாழ முடியுமா அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வேளை சமைச்சு போட்ட அந்த சாப்பாடு, ஒரே ஒரு வேளை சமைச்சு போட்டார். திருத்தூதருடைய வாழ்க்கையில் எப்படி அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு பாருங்க. திருத்தூதர்கள் பணிகள் 5வது அதிகாரம் 41வது வசனம். அதில் திருத்தூதர் பேதுருவும் திருத்தூதர் யோவானும் அவரோடு இருந்த திருத்தூதர்களும் அவரோடு இருந்த சீடர்களும் இப்படி தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தங்களுடைய ஒருவேளை இதை ஒரு ஸ்லோகனாக கூட நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். திருத்தூதர் பணி 5வது அதிகாரம் 41வது வசனம் வாசிச்சு அந்த இறை வார்த்தையை. இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை முன்னிட்டு, இல்ல கேட்கல, அவ மதிப்பிற்கு உரியவர்களாக, அவ மதிப்பிற்கு உரியவர்களாக, இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை முன்னிட்டு அவ மதிப்பிற்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரால் நம்ம அவமதிப்பிற்கு ஆளாக்கப்படுகிறோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படி வச்சு செய்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட் அப்படி தானே சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட் கொஞ்சம் ஒரு கரம் உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அந்த கம்பெனியில் ஒரு உயர் பதவிக்கு வர்றீங்க. ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரே, நான் உண்மை சார்ந்தவன் என்பதனால எனக்கு ஒரு மிகப்பெரிய பதவி கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு ஃபினான்ஷியலாக கொடுத்துட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சியோடு இருப்போம். இங்கே திருத்தூர் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே உங்களுடைய பெயரை முன்னிட்டு எனக்கு அவமரியாதை கிடச்சிது, அதனால நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சொல்ல முடியுமா அன்புக்குரியவர்களே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு நீங்களும் நானும் அவமதிக்கப்படுகின்ற பொழுது ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட அவமதிப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு வேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமைச்சு கொடுத்தாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சொல்ல முடியும்? கண்களை மூடி கரங்களை குவித்து திருப்பாடல் ஆசிரியர் இன்னைக்கு மிக அழகாக திருப்பாடல் பாடினாங்க. ஆண்டவரே என்னுடைய புலம்பலை நீர் களி நடனமாக மாற்றினீர். நான் புலம்பிக்கிட்டு இருந்த ஆண்டவரே, என்னை நீங்கள் களி நடனமாக என்னுடைய புலம்பலை நீங்கள் மாற்றினீங்க ஆண்டவரே. ஆகவே நான் உண்மை போற்றுகிறேன், உண்மை புகழ்கிறேன். ஆகவே தான் நீ பவுலுடைய சொல்கிறேன், நான் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்குரியவன், இறந்தாலும் ஆண்டவருக்குரியவன். வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவன் தான் நான். எனக்கு அவமரியாதை கிடைச்சாலும் ஓகே, எனக்கு பெரிய பதவி கிடைச்சாலும் ஓகே, எனக்கு பணம் கிடைச்சாலும் ஓகே. யோபு சொல்வது போல ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் கொடுத்தீர், எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொண்டீர். அப்படியே கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு முறை நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். நீ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு திருப்பலிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் ஒரு விருந்தாக நமக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வலிமையை, ஒரு ஆற்றலை நான் பெற்றுக்கொண்டேனா? காகம் உணவு கொடுக்கிறது, தண்ணீர் கொடுக்கிறது. அந்த உணவையும் தண்ணீரையும் பெற்றுக்கொண்ட இறைவாக்கினர் எலியா 40 நாட்கள் அந்த மலையிலே பயணம் செய்கிறார், வலிமை அடைகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலும் திரு ரத்தமும் உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட வலிமையும் ஆற்றலையும் கொடுக்கிறது? ஆண்டவரிடத்தில் இந்த திருப்பலில் நாம் கேட்போம். ஆண்டவரே, அதே வலிமை, அதே ஆற்றல் திருத்தூதர்களுடைய வாழ்விலே அவர்கள் அறிக்கையிட்ட அதே விசுவாசம் என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டாலும் நான் இழந்தாலும்,
நான் மகிழ்ச்சியாக இருந்தாலும், நான் துன்பத்தில் இருந்தாலும், நான் அவமதிப்புக்கு ஆளாக்கப்பட்டாலும், நான் உயர்த்தப்பட்டாலும் எல்லாம் உமக்காக என்ற அந்த மனப்பக்குவத்தை எனக்கு தாரும்.